நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், a lot of problem in the world disappear if we talked to each other instead of about each other. பியூட்டிஃபுல்ங்க. இங்கிலீஷ் இஸ் அ ஃபன்னி லாங்குவேஜ். அது அழகாக புரிஞ்சுண்டா இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஈச் அதர் அப்படி இப்படி போட்டிருக்கா. ஸோ நல்லா திருப்பி ஒரு வாட்டி நான் படிக்கிறேன், கேளுங்க. A lot of problem in the world disappear if we talk to each other instead of about each other. பியூட்டிஃபுல்ங்க. அதாவது அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு ஏபிசிடி 4 பேர் இருக்கா. ஏபிசிடி 4 பேர் இருக்கா. ஓகேவா? ஸோ இப்போ இவா 4 பேரும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. இவா 4 பேரும் ரொம்ப 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 திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விதமான ஒரு அன்பிளசன்ட்னஸ் யாருக்கு வந்திருக்கு? ஏக்கும் டிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏக்கும் டி. ஓகே, ஏபிசிடிங்கிற 4 ஃப்ரெண்ட்ஸு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏக்கும் டிக்கும் ஒரு சின்ன ஒரு அல்பத்தனமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுப்போம். ஸோ இப்போது எக்ஸாக்டாக நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஏவும் டியும் பேசிக்கணும். பேசிண்டா ப்ராப்ளம் சால்வ். இவன் அவள் என்ன ஆங்கிளில் சொன்னாங்கிறத விவரிப்பா, இவாளும் என்ன ஆங்கிளில் சொல்லுவா, 2 வாட்டி கத்திப்பா, அடிச்சுப்பா, அப்புறம் சரியாக போயிடும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறா, ஏக்கும் டிக்கும் சண்டையை ஏ என்ன பண்ணுறது, பி கிட்ட போய் டி அப்படி சொல்லாமா, டி இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பியும் சியும் பார்ப்பா, ஏக்கும் டிக்கும் ஒரே சண்டை. ஏ இப்படி சொல்லிட்டா, ஜாலியாக இருக்குல்ல, இது இப்படி சண்டை போட்டுட்டா பார், இது ஒரு அல்ப விஷயத்துக்கு இப்படி பேசுகிறா பார், அது எப்படி டி இந்த மாதிரி சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பியும் சியும் 2 பேரும் பேசிக்கிறான். அதே மாதிரி சி ஏ கிட்ட போய், நீ என்னதான் இருந்தாலும் நீ அந்த மாதிரி பேசினது ரொம்ப தப்பு. ஸோ ஒன்றுமே இல்லாத விஷயத்த சொல்லுவா தெரியுமா? கலோக்கையெல்லாம் சொல்லுவாள்னு, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சின்ன விஷயம். இப்போ ஏவும் டியும் 2 பேரும் பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஐ கான்டாக்ட், இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஐ கான்டாக்ட் நாங்கள் சைக்காலஜிலலாம் நாங்கள் படிக்கும்போது, ஐ ஹாஸ் காட் அ பியூட்டிஃபுல் வேல்யூ ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். எப்பேற்பட்ட ப்ராப்ளம் ஆனாலும், எப்பேற்பட்ட பெரியவாளாக இருந்தாலும் ஐ கான்டாக்ட், அந்த ஐ கான்டாக்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பல ப்ராப்ளம் பஞ்சு போல் போயிடும். ஏன்னா ஐக்கு அவ்வளோ பவர் கொடுத்துருக்காரு கடவுள். நிஜமாங்க. நீங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன். சொல்லுவா தெரியுமா, வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்பா. பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த ஐ கான்டாக்டு அவ்வளோ அழகாக அதை 2ம் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளுங்கிற மாதிரி அழகாக நோக்கி சரியாக போயிடுங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு இந்த சீக்ரெட்டு தெரியறதில்ல. அண்டு இன்னொன்று முக்கியமான ஐ கான்டாக்ட் சொல்லும்போது முக்கியமான சமாச்சாரம் நான் சொல்லணும். இந்த ரைட் ஐ. இப்போது நம்ம ஆப்போனண்ட் இருக்கா பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த பக்கம் இருக்கேன், இந்த பக்கம் ஆப்போனண்ட்டில் எய்த்தாப்பில் இருக்கக்கூடியவாள் அவர் பாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அன்பிளசன்ட்னஸ் இருக்கக்கூடியவா இருந்தால் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். அவள் நம்மளோட ஜெல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் அப்படின்னா என்ன பண்ண தெரியுமா? யூ ஹாவ் டு ஜஸ்ட் சி தேர் ரைட் ஐ. அந்த ரைட் ஐயை நீங்கள் ஆப்போசிட்டாக டக்குன்னு அவளை பார்த்துடணும். அந்த ரைட் ஐயை நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்துட்டேள் அப்படின்னா யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட். நீங்கள் நல்லா பாருங்க. அதே மாதிரி கோவில்கள்லேயும் சரி, சுவாமியோட சிலைகளில் நீங்கள் உங்களுக்கு எய்த்தாப்பில் அந்த டைகனலி ஆப்போசிட் அந்த ரைட் ஐயை நீங்கள் பார்த்துட்டேள், சுவாமியோட ரைட் ஐயை பார்த்து நீங்கள் வேண்டினேன்னா, எஸ், யூ வில் பி கெட்டிங் ஆன்சர்ஸ் சூன். ஸோ இந்த ஐ கான்டாக்ட் அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். இதுதான் அவள் அழகாக சொல்கிறா பாருங்க. லாட் ஆஃப் ப்ராப்ளம் இந்த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்கா. உங்களுக்கும் எனக்கும் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறான்.
நேருக்கு நேரம் உட்காந்து பேசிட்டானா யார் பாதித்தாலோ, யார் ஒரு குட்டி அன்பிளசன்ட்னஸ் வந்ததோ அவங்க 2 பேரும் பேசிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறா, இன்பிட்வீன் வேடிக்கை பார்க்குறா. இதுதாங்க உலகம் உண்மை. இப்போ இது ஏக்கும் டிக்கும், ஸோ நடுவில் பிக்கும் சிக்கும் கொண்டாட்டம். பி வந்து என்ன சொல்கிறது, ஏ கிட்ட போய் நீ வந்து டி பேசுனது ரொம்ப தப்பாக்கும் அப்படின்னு ஏற்றி விடுறது. அப்புறம் பியும் சியும் என்ன சொல்கிறது, ஜாலிப்பா இவங்க 2 பேரும் பேசிக்க போகிறது இல்லை, இனிமேல் நம்ம என்ன வேணால் நம்ம ராஜ்யம்தான். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுங்க. சி வந்து என்ன சொல்கிறது, டி கிட்ட போய் என்னதான் இருந்தாலும் நீ ஏ கிட்ட போய் நீ வந்து சாரி கேட்கணும், நீ ஏ வந்து அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது ஒன்று அப்படின்னு. அதாவது இவாளுக்கு என்ன சொல்கிறது, சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி யாரையும் நம்பாதீங்கோ. அல்டிமேட்டாக இதில் வரக்கூடிய சாராம்சம் என்னென்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ இஃப் யூ திங்க் யூ ஹவ் நாட் டன் எனி மிஸ்டேக், யூ ஆர் டேர் எனஃப் டு டாக் டு த எக்ஸ்பர்ட். இப்போ ஏ வந்து ஏ மேலே தனக்கு மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா ஏ டேரெக்டாக டி கிட்ட போய் என்னப்பா என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்னு என்னோட டா பேசி டியோட கை கோத்துக்கலாம். இந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஏ கிட்ட இல்லாத போது தான் தயக்கம், பயம், அவமானம் அப்படின்னு போர்வையில் போத்தின்னு உட்காந்துட்டுருக்கா. இதுக்கு யாருக்கும் அவமானம் கிடையாது. காரணம் கர்த்தா. இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசணும்னு கடவுள் எழுதினது பேசியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை சரி பண்ண பார்க்கணும். நமக்கு கடவுள் அதுக்கு தான் எப்போதுமே மூளையை கொடுத்துருக்காரு. ஸோ மூளையை எப்போதுமே நம்ம யூட்டிலைஸ் அது ஒர்க் பண்ண வைக்கணும். அதை வந்து தூங்கக்கூடாது. அப்போது நம்ம எப்படி அவகிட்ட பேசலாம் அப்படிங்கிறத நம்ம மூளையை உபயோகிக்கணும். ஸோ வந்து என்ன பண்ணணும், டைமு அந்த கூட யாராவது துணைக்கு வரணும் அப்படிலாம் நினைக்காம நேராக போய் டி கிட்ட போய் என்னவோ அதை பேசி, இல்லைப்பா நம்ம எப்பவும் போல் ஏபிசிடியாகவே ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எறும்பு கூட உள்ளே வராது. ஆனால் இன்கேஸ் ஏ வந்து பயந்து டி கிட்டவோ, டி வந்து பயந்து ஏ கிட்டவோ பேசாமல் இருந்தால் நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிருவா. உள்ளே நுழையிறதும் இல்லாமல் இன்னும் குட்டையை குழப்புவா. ஏன்னா அதுக்கு தான் அவள் க்ளீனாக போட்டிருக்கா பாருங்கோ, வேர்ல்டு அப்படின்னு போட்டிருக்கா. வேர்ல்டுலேயே இதெல்லாம் நடக்கிறது. நிறைய ப்ராப்ளம் வேர்ல்டில் டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னா யார் அஃபெக்டட் பர்சனோ அவள் டைரெக்டாக பேசிட்டான்னா ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டெட் அபவுட் ஈச் அதர். பி வந்து ஏ கிட்ட போய் அவள் இப்படி இவா இப்படி சொன்னான், அவன் சொன்னது கரெக்டு தான், அவள் அப்படி தான் அந்த நேரத்தில் அப்படி தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லி சம்மந்தமே இல்லாமல் சொல்லி அவளையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு, ஓகே இங்கே வந்து பாட்டம் ஆஃப் தி லைன் என்னென்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நம்பர் 2, டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் இஃப் யூ ஆர் ஜெனுவின் டு யுவர் கான்ஷியஸ், if you are genuine to your conscious, why fear? ஸோ அதனால் தைரியமாக நம்ம கண்டிப்பாக நம்ம போய் பேசுறது தான் அழகு. பேசிட்டா ஏதோ ஓகே சந்தர்ப்பத்தில் நம்ம பேசிட்டோம், ரைட், அதை நம்ம வந்து we can forget. சிம்பிள். இதாங்க சிம்பிள் லாஜிக். இப்போ நானாக இருந்தேன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்துன்னா ஐ டோன்ட் மைண்ட். ஒரு 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 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த கர்கர்னு இருக்கும். பட் ஆனால் ஐ ஃபீல் இம்மீடியட்டாக எய்தர் ஐ கால் தெம் ஆர் ஐ கோ டு தெம் இன் பர்சன் இஃப் தே ஆர் நியர்பை. நேராக போய் நான் பேசிட்டு வந்துடுவேன். பட் தி ஆப்பனண்ட் அக்செப்ட் பண்ணிக்காதது அவளோட இஷ்டம். பட் ஆஸ் ஃபார் as ஐ எம் கன்சர்ன், ஐ வெண்ட் அண்ட் ஐ ஸ்போக் டு தி எக்ஸ் பர்சன். முடிஞ்சு போச்சு. அதுவும் இருக்குது. இப்போது ஏ வந்து டி கிட்ட போய் பேசுறதுன்னு வச்சுப்போம். சம்டைம்ஸ் டி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகேப்பா நம்ம கை கோத்துக்கலாம் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் டி வந்து இன்னும் கர்ஜிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டகரிஸ் ஆர் தேர். ஏ வந்து டி கிட்ட போய் பேசியும்
டி வந்து அது எப்படி நான் பெரிய ஆளாக்கும், நான் தான் பிரம்மாவே படைத்தேன், எனக்கு தெரியாதா, என்ன இப்படி பேசலாமா நீ அப்படின்னு கர்ஜில் இருந்தான்னா only God can come save him. Okay, but as far as A is concerned, ஏ போய் பேசினதுனால ஏ ஒன்றும் கம்மியாகிட மாட்டான், இன்னும் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாக தான் ஆகும். தே க்ரோ லைக் எனிதிங். ஸோ அதனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இந்த மாதிரி வி ஆர் கம்மிங் அக்ராஸ் லாட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். ஸோ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி போய் நம்ம இட்ஸ் நாட் லைக் சரண்டர், இட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் அக்செப்டிங் அவர் ஃபால்ட். நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஏன்னா அக்செப்டன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒருவேளை தப்பாக பண்ணியிருக்கலாம், நான் தப்பே பண்ணலை, நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சேல் அப்படின்னா யூ கான்ட் க்ரோ. நிஜமாங்க. சரி, சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு இதில் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு போய் அந்த கன்சர்ன் ஆள்கிட்ட போய் நம்ம பேசுகிறதுனால யூ ஆர் ஹேவிங் பீஸ் ஆஃப் மைண்ட். நிச்சயமாக யூ ஆர் லிவிங் பீஸ் ஆஃப் மைண்ட். உங்களுக்கு அந்த மன நிம்மதி வந்து எப்படி கிடைக்கும்னா இப்படி தான் கிடைக்கும். ஏ வந்து டி கிட்ட போய் பேசுறது தான் பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். டி ஒருவேளை அக்செப்ட் பண்ணி எஸ் வி கேன் ஹோல்ட் ஹேண்ட்ஸ், வி கேன் பி டுகெதர் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டான்னா பியூட்டிஃபுல். இன்கேஸ் டி வந்து ஏவோடதை அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை அது எப்படி இது எப்படி இன்னும் கர்ஜிலே இருந்தா அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆஸ் ஃபார் அஸ் ஏ இஸ் கன்சர்ன், ஏ இஸ் ஹேவிங் எ மென்டல் பீஸ். அப்பா நான் ஏதோ நடந்தது, நான் போய் கேட்டேன்ப்பா, அவள் ஒத்துக்கலாம், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும். ஸோ ஐ ஆம் க்ளீன். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என் மனசில் ஒன்றும் இல்லைப்பா, நான் போய் கேட்டாச்சு, அவள் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். இந்த அக்செப்டன்ஸ் ஏவும் டியும் கை கோத்துக்கிறா வச்சுக்கோங்க, பேசிட்டு கை கோத்துட்டான்னா தேர் இஸ் காட். அங்கே தாங்க காட். ஏன்னா எல்லாரையும் நம்ம மன்னிக்கணும், மறக்கணும். அந்த கோட்பாடு இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இன் ஒன்ஸ் லைஃப். ஏன்னா எவ்ரிபடி டஸ் மிஸ்டேக்ஸுங்க. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ் எது வேணால் இருக்கலாம். we do mistakes, but we have to be aware that we are doing mistakes and apologize. That's very important. அதனால தான் அவர் ரொம்ப அழகாக போட்டிருக்கா, வேர்ல்டுன்னு போட்டிருக்கா பாருங்க. ஸோ த ஹோல் வேர்ல்டு இஸ் லைக் தேட் ஒன்லி. ஸோ அதனால் நம்ம வந்து ஒருவேளை இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்ததுன்னா நம்ம மன்னிப்பு கேட்குறதுனாலையோ நம்ம வந்து நம்மளோட தப்பை திருத்திக்கிறதுனாலையோ நம்ம கண்டிப்பாக வளருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த மாதிரி போனேன்னா கடவுள் உங்ககிட்ட வருவார். அதுவும் உண்மையான பாயிண்ட். கடவுளும் உங்ககிட்ட வருவார். ஸோ கடவுள் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே க்ளீனாக இருக்கணும். ஒரு கல்மிஷமே இருக்கக்கூடாதுங்க. இந்த கல்மிஷங்கள்லாம் இருந்ததுன்னா கடவுள் திரும்பி கூட பார்க்க மாட்டார். பக்கத்துலேயே இருந்தால் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாருங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அண்ட் தென் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. கீப் வாட்சிங். தேங்க்யூ.